வாங்க இன்னைக்கு சூப்பரான ரோட்டு கடை மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்ட்டு நான் இன்னைக்கு பிளாக் சன்னால தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பிளெண்டரில் வேக வச்சுருக்க மூக்கடலையில் கொஞ்சமாக எடுத்து அதையும் அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, அது கூடவே இப்போ அரைச்சி வச்சுருக்க பிளாக் சன்னா பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க பிளாக் சன்னாவையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட ரோட்டு கடை மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா சுண்டலை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமேட்டு பானிபூரி, அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன் சிப்ஸு, மறுபடியும் வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும்